தவ திரு வேலன் சுவாமிகள் சிவகுரு ஆதீன முதல்வர் மற்றும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். வணக்கம். மிக அண்மையிலே கத்தோலிக்க அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் 2009 முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றது இன அழிப்பு, தமிழின படுகொலை என்கின்ற விடயத்தை தன்னுடைய ஒரு உரையிலே பதிவு செய்திருந்தார். எங்களுடைய மண்ணிலே 2009 கடைசி கட்டங்களிலே முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இன அழிப்பை, இனப்படுகொலையை தென்னிலங்கையைச் சேர்ந்த சகோதர இனத்தைச் சேர்ந்த ஒரு கத்தோலிக்க அருட்தந்தை முன்வந்து அந்த உண்மையை எடுத்து சொல்லியிருந்த விடயத்தை நாங்கள் அனைவரும் வரவேற்கின்றோம். கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்ட எமது தமிழ் உறவுகள், அது மட்டுமல்ல சர்வதேச நியமங்களை மீறி யுத்தத்துக்கு பாவிக்கப்பட முடியாத யுத்த குண்டுகளை, பொஸ்பரசு குண்டுகளை மற்றும் கிளஸ்டர் குண்டுகளை எல்லாம் வீசி தமிழினத்தை திட்டமிட்டு அழிக்க வேண்டும் என்று நடைபெற்ற அந்த இனப்படுகொலை வைத்தியசாலைகளாக இருக்கட்டும், நோஃபயர் ஜோன் என்று அறிவிக்கப்பட்ட இடங்களாக இருக்கட்டும், அவற்றின் மீது திட்டமிட்டு நடாத்தப்பட்ட விமான குண்டுவீச்சுக்கள், செல்வீச்சுக்கள், பல்குழல் பீரங்கி தாக்குதல்கள் என்று அனைத்துமே தமிழினத்தை திட்டமிட்டு ஸ்ரீலங்கா படைகள் அழித்தன என்பதை கட்டியம் கூறி நிற்கின்றன. அது மட்டுமல்ல, அந்த யுத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே மே 16, 17, 18 திகதிகளிலே அங்கே எமது தமிழ் உறவுகள் படுகொலை செய்யப்பட்டதும், கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு உயிருடனே சுடப்பட்டதும், பல பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த இனத்தையே கருவறுக்கக்கூடிய இந்த 21ஆம் நூற்றாண்டிலேயே மிகவும் ஒரு மோசமான, ஒரு அருவருக்கத்தக்க, ஒரு பயங்கரவாதமான இனப்படுகொலையை ஸ்ரீலங்கா படைகள் நிகழ்த்தியிருந்தன. அந்த உண்மையை உணர்ந்த ஒருவராக, ஒரு மனிதாபிமானம் நிற்கவராக, மனித உரிமைகளுக்காக குரல் கொடுப்பவராக கத்தோலிக்க அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் அந்த தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கத்தோலிக்க திரு அவையினுடைய ஊடக பேச்சாளர், கத்தோலிக்க ஆயர் மன்றத்தினுடைய ஊடக பேச்சாளராகவும் இருக்கக்கூடிய அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். அங்கே நடைபெற்றது, முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றது இனப்படுகொலை அல்ல, அது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்றும், அங்கே கொல்லப்பட்டவர்கள் பயங்கரவாதிகள் என்றும் என்கின்ற ஒரு கருத்தை அவர் கத்தோலிக்க திரு அவை சார்ந்து வெளியிட்டதாகவே நாங்கள் பார்க்கின்றோம். அதை ஒரு அருட்தந்தை அவர்களுடைய கருத்தாக இல்லாமல் அவர் கத்தோலிக்க திரு அவையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஊடக விடயங்களை கையாளுகின்ற ஒருவர் என்ற வகையிலே அவருடைய கருத்து ஒட்டுமொத்த தென்னிலங்கை சார்ந்திருக்கக்கூடிய கத்தோலிக்க திரு அவையினுடைய கருத்தாகவே ஈழத்தமிழர்களாகிய எங்களாலே பார்க்கப்படுகிறது. ஆகவே அவருடைய அந்த கருத்து 2009 முள்ளிவாய்க்காலிலே எங்களுடைய முன்னாள் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகை அவர்களுடைய தரவுகளுடன் கூடிய விஞ்ஞானபூர்வமான சாட்சியத்திலே இறுதி 8 மாதங்களிலே 1,46,679 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது வலிந்து காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தரவை அவர் ஐக்கிய நாடுகள் சபையிலே சாட்சியமாக ஆதாரபூர்வமாக கையளித்திருக்கிறார்கள். பல சர்வதேச நிறுவனங்கள் கூட அங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய இனப்படுகொலை, இன அழிப்பை ஒரு உணர்ந்திருக்கக்கூடிய நிலையிலே அனைவரும் சிங்கள சாதாரண மக்கள் கூட அங்கே நடந்திருக்கக்கூடிய விடயங்களை உணர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே கத்தோலிக்க அவையை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர் அங்கே நடந்தது பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஒரு யுத்தம், பயங்கரவாதிகளே கொல்லப்பட்டார்கள், அங்கே நடந்தது இனப்படுகொலை அல்ல என்கின்ற கருத்தை வெளியிட்டிருப்பதும், அதற்கு இதுவரை கத்தோலிக்க திரு அவை சார்ந்தோ, கத்தோலிக்க ஆயர் மன்றம் சார்ந்தோ அல்லது வேறு எந்த
தென்னிலங்கை சார் கத்தோலிக்க கட்டமைப்புகள் சார்ந்தோ எந்தவித எதிரான மறுப்பறிக்கைகளும் வராதது எங்கள் எல்லோருக்குமே மிகவும் பெரிய மன வருத்தத்தையும் வேதனையையும் மன உளைச்சலையும் தந்து கொண்டிருக்கிறது. ஆக அதனை தொடர்ந்து நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்விலே கத்தோலிக்க ஆயர் அவர்கள் இந்த ஜூட் கிருஷாந்த அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கத்தோலிக்க ஆயர் அவர்கள், அதாவது எங்களுக்கு தமிழின படுகொலை நடைபெற்றது என்றதை கூறியிருந்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்களுடைய கருத்து ஒரு தனிப்பட்ட கருத்து என்று அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய நிலையிலே அதை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தி, அதே நேரம் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் அவர்களுடைய கருத்தை பற்றி எந்தவித மறுப்பையும் தெரிவிக்காதது ஒட்டுமொத்த கத்தோலிக்க திரு அவையும் தென்னிலங்கை சார்ந்திருக்கக்கூடிய கத்தோலிக்க திரு அவை தமிழர்களை பயங்கரவாதிகளாகவே பார்க்கின்றதா என்கின்ற கேள்வியை எங்கள் மத்தியிலே எழுப்பியிருக்கிறது. ஆக ஒட்டுமொத்த தமிழர்களையும் பயங்கரவாதிகளாக பார்க்கக்கூடிய ஒரு மதம் சார்ந்த அறத்தையும் அன்பையும் மனிதநேயத்தையும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய இந்த மத கட்டமைப்பினர் இவ்வாறான ஒரு விடயத்தை வெளிப்படுத்தி நிற்பது என்பது எங்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாக இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே நாங்கள் தமிழர்களாக மனித உரிமையை நேசிப்பவர்களாக இதற்கான மறுப்பறிக்கை வெளியிடப்பட வேண்டும். பகிரங்க வழியிலே இங்கே முள்ளிவாய்க்காலிலே 2009 நடைபெற்றது இனப்படுகொலை, இன அழிப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த ஊடக சந்திப்பூடாக நாங்கள் தென்னிலங்கை சார் கத்தோலிக்க பீடங்களுக்கும் அதனை சேர்ந்தவர்களுக்கும் வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இந்த விடயம் மறுக்கப்படும் பொழுதுதான் உண்மையான நீதி கிடைக்கும். மதங்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காகத்தான் மதங்களுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே பரப்பப்படுகின்றன, மதங்கள் தங்களுடைய பணிகளை ஆற்றுகின்றன என்ற அந்த அடிப்படை விழுமியம் அடிப்படையிலே நாங்கள் உண்மையைத்தான் எதிர்பார்த்து நிற்கின்றோம், நீதியைத்தான் எதிர்பார்த்து நிற்கின்றோம். அந்த வகையிலே இந்த விடயங்கள் தென்னிலங்கை அரசியலிலே வேறு காரணங்களுக்காக அல்லது வேறு விடயங்களை திசை திருப்புவதற்காக இது பல்வேறு சக்திகளால் பயன்படுத்தப்படுவதாக இருந்தாலும் எங்களுடைய இனம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான விடயமாக இந்த தமிழின அழிப்பு இனப்படுகொலை முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றது என்பது இருக்கிறது. அண்மையில்தான் மே 18 அந்த நினைவேந்தல் பெரும் மக்கள் எழுச்சியுடன் அங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஒரு நீதியை தமிழினம் கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற இக்காலகட்டத்திலே இந்த விடயத்தை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி இது தொடருமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய தென்னிலங்கையில் இருந்து கொண்டு நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்கின்ற அந்த நிலைப்பாட்டைத்தான் இது எடுத்து நிற்கின்றது. நீங்களும் நாங்களும் ஒன்றாக சேர்ந்து நல்லிணக்கம் என்ற வகையிலே ஒரு அன்பு ரீதியிலே வாழ முடியாது என்பதுதான். சாதாரண அப்பாவி சிறுவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்ட, திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டதை பயங்கரவாதிகள் என்று நீங்கள் முத்திரை குத்துவதாக இருந்தால் நீங்களும் நாங்களும் சேர்ந்து வாழ முடியாது என்பதைத்தான் இது இப்பொழுதும் எடுத்து காட்டி நிற்கிறது என்கின்ற விடயத்தையும் இந்த சந்தர்ப்பத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. The civil societies from northern eastern provinces are gathered here to conduct this press meet, and we have gathered here mainly to condemn the recent statement from Father Jude Krishanda Fernando, who is the spokesperson of Colombo Diocese and Cardinal from representing the Catholic Priest Forum and the Bishops' Council from South. He has told that in Mullivaikkal in 2009, the war was made by the Sri Lankan state against terrorism, and whoever have been killed during the war are terrorists. So we very strongly condemn this statement. And what has happened in Mullivaikkal, Father Jivanda Peiris, who is representing the Catholic Diocese in South and who is a human rights activist, he has recently made that statement that in Mullivaikkal the Tamil genocide had happened and we need to address it. And his statement was taken up by the Sinhala friends and brothers and sisters
very well, and because of that, the Sri Lankan Catholic the Colombo Diocese and Cardinal and other Bishops' Council, etc., they are fully with the government, and to support the government, they are trying to hide the truth, and they are trying to say that all Tamils are terrorists, and if you say this, it is very, very dangerous as far as the reconciliation process is concerned. And this shows that you are different and we are different. We are living in two different nations. And also during the Mullivaikkal war, Catholic priests were killed there, and whoever the Catholic priests, they also were with the Tamil people. And the former Bishop of Mannar Diocese, Rasapu Yosap, the bishop, he has mentioned that Tamil genocide has happened and 146,679 people were killed or forcefully disappeared. And also in 2022, the Northeast Bishops' Council, they have made a statement that Tamil genocide has happened in Mullivaikkal in 2009. So all these bishops and Bishops' Council from the Northeast representing the Tamil people living here, they have made that statement. And if you are saying so, this is not the genocide and this is the war against terrorism, then you are also again refusing or rejecting the bishop's statement. So that shows these are two different nations and two different standpoints. So we, from on behalf of the civil societies from the north and eastern provinces, we strongly condemn the Father Jude Krishant's statement on the behalf of the Colombo Diocese and the Cardinal and the bishops from South. And this statement should be withdrawn, and the Tamil people who are fighting for their justice should be appreciated. Thank you very much. நான் அருட்தந்தை வசந்தன், யாழ் மறைமாவட்ட குருவானவர். அண்மையிலே எங்களுடைய ஒரு சகோதர குரு ஜீவந்த பீரிஸ் அவர்கள் தமிழ் மக்கள் நாங்கள் அனுபவித்தது இனப்படுகொலை என்பதை மிகப்பெரிய உண்மையை துணிச்சலோடு, உண்மைக்கு சான்று பகர்கின்ற மனப்பான்மையோடு சிங்கள மக்கள் செறிவாக வாழுகின்ற கொழும்பு மாவட்டத்தில் இருந்து கொண்டு அவர் இந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார். அவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்விலே பங்கு பெற்றி இந்த ஒரு சொல்லை மட்டும் பயன்படுத்தியிருந்தார். ஆனால் அதைவிட அவர் அதிகமான விடயங்களை அங்கே பகிர்ந்திருந்தார். ஆனால் சிங்கள பெரும்பான்மையினர் அவர் குறிப்பிட்ட ஏனைய விடயங்களை தவிர்த்து இந்த இனப்படுகொலை என்ற ஒரு வார்த்தையை மட்டும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து, அதற்கு மாற்றீடாக எங்களுடைய இன்னும் ஒரு சகோதர குருவானவர் ஜூட் கிருஷாந்த, அவர் உயர் மறைமாவட்டமாகிய கொழும்பை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர். அவர் ஒரு அப்பட்டமான பொய்யை இந்த பொது வழியிலே அவர் தெரிவித்திருக்கின்றார். என்னவென்று சொன்னால், இலங்கை மக்கள், தமிழ் மக்களுக்கு, வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர், அது தமிழ் மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட போர் அல்ல, பயங்கரவாதத்துக்கு எதிரான போர். அந்த போரிலே பயங்கரவாதிகள் மட்டும்தான் கொல்லப்பட்டார்கள் என்று. இங்கே நாங்கள் சிவில் சமூக அமைப்புகளின் தலைவர்களாக, தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது அப்பட்டமான பொய். ஏனென்றால் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே தகவல் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே ஒரு குருவாக இருந்து கொண்டு இவ்வாறு பொய்யுரைப்பது மிக மிக கண்டனத்துக்குரியது. ஏனென்றால் நான் ஒரு குருவானவராக 30 வருடங்கள் இந்த போருக்குள்ளே வாழ்ந்தவன், 13 வருடங்களாக ஒரு குருவானவராக பாதிக்கப்பட்ட என்னுடைய மக்களோடு நான் பயணித்து கொண்டிருப்பவன். எங்களுடைய மக்கள் மிகப்பெரிய இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இது மிகப்பெரிய உண்மை. இதற்கு சான்றுகள் உள்ளது. இதற்கு பல்வேறு சாட்சிகள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள். இன்று செம்மணியிலே தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வந்து கொண்டிருக்கிறது. செம்மணி போன்ற பல புதைகுழிகள், அது கொக்குளாயாக இருக்கலாம், அல்லது மன்னார் சதோசாவாக இருக்கலாம், அல்லது மன்னாரில் இருக்கின்ற திருக்கேச்சுரத்தில் அண்மையில் இருக்கிற புதைகுழியாக இருக்கலாம்,
பல மனித புதைகுழிகள் இன்றும் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தோண்ட தோண்ட எலும்புக்கூடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் இலங்கை அரச படைகள் அப்பப்போது இருந்த அரச ஆட்சியாளருடைய அனுசரணையோடு தமிழ் மக்களை கொன்றளித்தார்கள். இன்றும் கட்டமைக்கப்பட்ட விதத்திலே இனப்படுகொலை வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் எதேச்சையாக இந்த விடயத்தை சொல்லவில்லை. போர் முடிந்ததன் பிற்பாடு அவர் வடக்கு கிழக்குக்கு அவர் விஜயம் செய்து முள்ளிவாய்க்காலிலே பாதிக்கப்பட்ட மக்களோடு அவர் கூட சீவித்து அந்த மக்களுடைய அந்த துன்பங்களை தாங்கிக் கொண்டவராக உண்மைக்கு சாட்சியம் பகிர்ந்திருக்கின்றார். எனவே நாங்கள் எங்களுடைய சகோதர குருக்களை இந்த சிவில் சமய தலைவர்களாக உங்களை நாங்கள் அழைக்கிறோம். வாருங்கள், வந்து எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசத்திலே நீங்கள் வந்து தங்கி இருந்து இந்த மக்களோடு பேசுங்கள். உண்மை உங்களுக்கு தெரியும். இதை விடுத்து நீங்கள் குற்றமிழைத்த அரசாங்கத்துக்கு உறுதுணையாக செல்வது நீங்கள் ஆண்டவர் இயேசுவையே காட்டி கொடுப்பதற்கு ஒப்பான ஒரு செயல். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு உண்மைக்கு சாட்சியம் பகிர்ந்தவர். அவர் உண்மைக்கு சாட்சியம் பகிர்ந்தபடியால் தான் யூதர்கள் அவரை கொலை செய்தார்கள். இது மிகவும் மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கமும் பழைய பாணியிலே கைதுகளை ஆரம்பித்திருக்கின்றது. எங்களுடைய பிரதேசங்களில் அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய சைவ சமய சகோதரங்களுடைய பூர்வீக வழிபாட்டு தலங்கள் பௌத்த வழிபாட்டு தலங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது கிண்ணியா வெந்நீர்வாற்றாக இருக்கலாம், வெடுக்குநாரி மலையாக இருக்கலாம், அல்லது குருந்தூர் மலையாக இருக்கலாம். இவ்வாறான பல செயல்பாடுகள் இப்பொழுது தற்பொழுது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்கள் நாங்கள் இன அழிப்புக்குள்ளாகப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணும் என்பதுதான் எங்களுடைய பெரிய அவாவாக இருக்கிறது. அதை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். எனவே எங்களுடைய ஆயர்கள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள், இந்த இலங்கை திருச்சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் உண்மைக்கு சாட்சியம் சொல்ல வேண்டும், உண்மையை கண்டறிய வேண்டும். அதை விடுத்து ஒரு மிகப்பெரிய அராஜகத்தையும் அடக்குமுறையையும் செய்த ஒரு அரச இயந்திரத்தோடு நின்று கொண்டு பொய் உரைப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். இன்று பல நாடுகள் இதை ஏற்றுக்கொள்ளுகின்றது. ஐநா கூட ஏற்றுக்கொள்ளுகின்ற தருணத்திலே இருக்கின்றது. பல நாடுகளிலே மே 18 இந்த ஆண்டிலே இது இனப்படுகொலை என்று அவர்கள் தங்களுடைய நாட்டு பாராளுமன்றங்களிலே பேசியிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய சகோதர குரு ஜீவந்த பாதிக்கப்பட்ட மக்களாகி எங்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு உண்மையை உரைத்து சொல்லுகின்ற பலர் தெற்கிலே இருந்து உருவாகின்ற பொழுதுதான் ஒரு நல்லிணக்கம் ஏற்படும். இந்த இலங்கை தீவிலே தமிழர்கள் நாங்களாகவும் சிங்களவர் நீங்களாகவும் எல்லோரும் சந்தோஷமாக வாழலாம். அதை விடுத்து இன்னும் எங்களை அடக்குமுறை செய்கின்ற இந்த அரசாங்கங்களோடு கைகொடுத்து நிற்பது என்பது நாங்கள் இன்னும் இந்த அழிவின் பாதையிலே தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் நாங்கள் இந்த அழிவின் பாதையிலே செல்வதற்கு நீங்களும் கை கொடுப்பதாக ஒரு செயற்பாடாகத்தான் அமையும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் ஆணித்தரமாக தெரிவித்து நிற்கின்றோம். குறிப்பாக இந்த தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த தையிட்டி விகாரை ஒரு மக்களுடைய ஒரு தனியாருடைய காணியிலே கட்டியிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் வடிவாக தெரியும். இது அப்பட்டமான ஒரு அராஜக செயல். அந்த இடத்திலே குறிப்பாக மயிலிட்டியிலே எங்களுடைய 2 இந்து ஆலயங்கள் இருந்திருக்கின்றது, ஒரு கத்தோலிக்க ஆலயம் இருந்திருக்கின்றது. அதையெல்லாம் இராணுவத்தினர் உயர் பாதுகாப்பு வலயம் என்று பல நூற்றாண்டு காலம் பழமை வாய்ந்த ஆலயங்களையெல்லாம் இடித்து தள்ளி துவேஷம் செய்து போட்டு இன்றைக்கு புதிதாக சட்டத்துக்கு முரணான விதத்திலே கட்டப்பட்ட அந்த புத்த விகாரைக்காக இன்று இந்த அரச இயந்திரம் துணை போய்கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இடத்திலே இந்த இலங்கை தீவிலே 2 இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழர்கள் சிங்களவர்கள் பல்லின ஒரு இந்த தேசத்திலே நாங்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்பதை ஆணித்தரமாக நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு இதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும். இதை விடுத்து இந்த உண்மைகளை மூடி மறைக்கின்ற கைங்கரியத்திலே யாரும் ஒத்துழைக்க வேண்டாம் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் சொல்லி நிற்க விளைகின்றோம். தற்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் ரத்து செய்வோம், அரச கைதிகளை விடுதலை செய்வோம், மக்களுடைய காணிகளை மக்களுக்கே வழங்குவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எதுவுமே நடந்த பாடில்லை. இன்றும் தாயக பாடல்களை கேட்ட இளைஞர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள்.
தமிழர் தாயகத்தினுடைய ஒரு பூர்வீக கொடியாகிய சிகப்பு மஞ்சள் கொடிகளை பயன்படுத்தியவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். எனவே எங்களுடைய சுதந்திரம் இன்று அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நாங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அரசாங்கம் தன்னுடைய சுயமுகத்தை இப்பொழுது காட்ட ஆரம்பித்திருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய சர்வதேச சமூகத்தை நாங்கள் வினயமாக கேட்டு நிற்கின்றோம். முள்ளிவாய்க்காலிலே நீங்கள் எங்களை கைவிட்டீர்கள், போர்கள் நடக்கின்ற பொழுது எங்களை கைவிட்டீர்கள், எங்களுடைய இந்து ஆலயங்கள், எங்களுடைய கிறிஸ்தவ ஆலயங்கள் தாக்கப்படுகின்ற பொழுது எங்களை கைவிட்டீர்கள். இப்பொழுது நாங்கள் நாதியற்றவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த சர்வதேச சமூகம் விரைவாக இந்த தமிழ் மக்கள் சார்பாக இருந்து கொண்டு எங்களுக்குரிய ஒரு நிரந்தரமான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்பது இந்த தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாகிய எங்களுடைய ஏகோபித்த குரலாக இருக்கின்றது. சீனானா ஜோதிலிங்கம், இயக்குனர், சமூக விஞ்ஞான ஆய்வு மையம், அரசியல் ஆய்வாளர். தமிழ் இன படுகொலை என்பது நீண்ட காலமாகவே நிலவி வந்த ஒன்று. சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து கட்டமைப்பு சார் இனப்படுகொலையை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா அரசு பின்னர் மக்களை நேரடியாக கொலை செய்கின்ற அந்த செயற்பாட்டை முடுக்கிவிட்டிருந்ததை நாங்கள் வரலாற்றில் பார்க்கின்றோம். 1958 ஆண்டு கலவரம், அதனைத் தொடர்ந்து 1977 கலவரம், அதனைத் தொடர்ந்து மிகப்பெரிய இன அழிப்பாக இருந்த 1983 கலவரம், இவையெல்லாம் தமிழ் மக்கள் மீதான திட்டமிட்ட இன அழிப்பை காட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு முன்னர் நிலத்தை பறித்தல், மொழியை அழித்தல், பொருளாதாரத்தை அழித்தல், கலாச்சாரத்தை அழித்தல் என்கின்ற அந்த கட்டமைப்பு சார் இனப்படுகொலையை மேற்கொண்ட ஸ்ரீலங்கா அரசு பின்னர் நேரடியாக மக்களை கொலை செய்கின்ற ஒரு செயற்பாட்டை முடுக்கிவிட்டிருந்ததை நாங்கள் வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த முடுக்கிவிட்டதனுடைய உச்சந்தான் முள்ளிவாய்க்கால் படுகொலை. முள்ளிவாய்க்காலில் எமது உறவுகள் துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்டார்கள். பெண்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயோதிபர்கள் உட்பட இறந்ததை நாங்கள் நேரடியாக கண்டிட்டிருக்கின்றோம். எமது மறைந்த ஆண்டகை ராயப்பு யோசேப் அவர்கள் இதனை தெளிவாக ஐக்கிய நாடுகள் சபையிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்பதை எமது சகோதர இனத்தைச் சேர்ந்த ஜீவ நந்த பீரிஸ் அடிகள் அவர்கள் வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். அந்த வெளிக்குணர்வை நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் வரவேற்கின்றோம். உண்மையில் நல்லிணக்கத்துக்கு முதல் படி நடந்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மையான முதல் படி. அந்த முதல் படியை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதனை சிங்கள மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் தென்னிலங்கையில் இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவை அதனை நிராகரித்து முள்ளிவாய்க்காலில் மரணமடைந்தது மக்கள் அல்ல, அது பயங்கரவாதிகள்லாம் மரணமடைந்த என்கின்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்னுக்கு வைத்திருக்கின்றார்கள். இது இன்றைக்கு சர்வதேச ரீதியாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அங்கு மக்கள் மரணமானார்கள் என்பது. அவை இதனை மறைத்து இவ்வாறான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பது ஒருபோதுமே இனங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை கொண்டு வருவதற்கு உதவப் போவதில்லை என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக கூறி வைக்க விரும்புகின்றோம். எனவே கத்தோலிக்க திரு அவையினர் அந்த கூற்றை வாபஸ் பெற்று ஒரு நல்லிணக்க செயற்பாட்டுக்கு முயற்சிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பெரும் அவாவாகும். நாங்கள் நீங்கள் வேறு என்பதை நீங்கள் காட்ட வலுக்கிடுவது ஒருபோதுமே நல்லிணக்கத்துக்கு ஆரோக்கியமாக இருக்க போவதில்லை. தமிழ் மக்கள் சந்தித்த ஒடுக்குமுறைகளை, தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை அங்கீகரிக்கின்ற போதுதான் உண்மையான நல்லிணக்கம் சாத்தியமாகும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் தெளிவாக வலியுறுத்தி கூற விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.
முருகையா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். அண்மையில் மே 18 இன அழிப்பு நாளில் பொது நிகழ்வொன்றில் ஜீவந்த பீரிஸ் அவர்கள், கௌரவ மதத்தலைவர் அவர்கள், மனித உரிமை செயற்பாட்டலாக இருந்து கொண்டு இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் தமிழ் இனத்துக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பு தொடர்பான கருத்துக்கு மாற்றீடாக அதே கத்தோலிக்க சபையைச் சேர்ந்த, அதுவும் கொழும்பு மறை மாவட்ட பேராயனுடைய பேச்சாளர் அவர்கள் மறுத்து இந்த முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டது பயங்கரவாதிகள் என அவருடைய கூற்றை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே புண்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய இதயத்தில் வேல் பாய்ச்சுவது போல் இருந்திருக்கிறது. எனவே மத தலைவர்கள் என்பது கடவுளினுடைய தூதுவர்களாகத்தான் பார்க்கிறோம். இவர்கள் பாதிக்கப்பட்ட தரப்புகளுக்கு நீதியையும் நியாயத்தையும் பெற்றுக் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை ஒரு ஆற்றுப்படுத்தினர்களாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த மத தலைவர்கள் கூட இந்த ஸ்ரீலங்கா தேசத்தில் இருவேறு கருத்துக்களாக கூறியிருப்பது, இந்த இலங்கை தீவில் தமிழ் மக்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட சம்பவத்துக்கு மத தலைவர்களும் துணை போகிறார்கள் இந்த ஆட்சியாளர்களுக்கு என்பதனை இது எடுத்து காட்டி நிற்கிறது. இது உண்மையிலேயே கவலைக்கும் வேதனைக்கும் உரிய விடயமாக இருக்கின்றது. திட்டமிட்ட இனப்படுகொலையினுடைய சாட்சிகளாக தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த தேசம் மட்டுமில்ல, உலகத்தில் இங்கேயும் வாழ முடியாமல் உலகத்தில் பல தேசங்களில் புலம்பெயர்ந்தும் குடிபெயர்ந்தும் இருக்கின்றார்கள். இவர்கள் இந்த மனித குலத்துக்கு எதிராக நடந்த இனப்படுகொலைகளை இந்த சர்வதேச அளவிலையும் ஐநாவினுடைய மன்றத்திலையும் முறைப்பாடுகளை செய்து தொடர்ந்தும் இந்த நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் இவ்வாறான கூற்றை உண்மையிலேயே சிவில் அமைப்புகளாக நாங்கள் மிகவும் கவலையையும் இந்த கருத்து கூற்றை மீளப்பெற வேண்டும் என்பதனையும் வலியுறுத்துவதோடு, இந்த இவ்வாறான இந்த சம்பவம் தொடர்ந்தும் நிகழாமை இருப்பதற்கு இனப்படுகொலை நடந்ததுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய தீர்வு பெறப்பட வேண்டும் என்பதில் தமிழ் மக்கள் எதிர்பார்த்து உறுதியாக இருக்கிறார்கள். குறிப்பாக முள்ளிவாய்க்காலில் இறுதி கட்டத்தில் குறிப்பிட்ட பகுதிகள் பாதுகாப்பு வலயங்கள் என அரசால் அறிவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பை தேடி அந்த மக்கள் அந்த பிரதேசத்தில் இருந்த நேரத்தில் கொத்து குண்டுகள், பொஸ்பரசு குண்டுகளை வீசி அவர்களை படுகொலை செய்யப்பட்ட இது சம்பவம் இந்த தீவில் திட்டமிட்டு நடத்தப்பட்டது. இது ஒரு இன அழிப்பு. இன்றைக்கு சர்வதேச அளவில் நாடுகளுக்கு இடையில் போர்கள் 3 நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்த போரில் இந்த கொத்துக்குண்டை பயன்படுத்துவதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டை முன்வச்சிருக்கிறது சர்வதேச தளத்தில். இதே ஈரான் நாடுகள் இந்த குண்டுகளை உள்ளூர் போராட்டத்தில் இந்த ஸ்ரீலங்கா தேசத்துக்கு வழங்கி தமிழ் மக்களை கொன்றொழிப்பதற்கு இவர்கள் துணை போயிருக்கிறார்கள். எனவே சர்வதேசத்தில் முறையிடுறவர்களும் ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு இனப்படுகொலைக்கு துணை போனவர்கள். ஆகவே இந்த தேசத்தில் இனி நிகழாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இதுக்குரிய நீதி நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும். தமிழ் மக்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற அரசியல் தீர்வுகள் பெறப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. நன்றி. ஸ்டீவன் திலீஷன், இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய உபதலைவர். அண்மையிலே கத்தோலிக்க திரு அவையினுடைய கொழும்பு மறைமாவட்ட பேச்சாளராக செயற்படுகின்ற அருட்தந்தை அவர்கள், அருட்தந்தை ஜீவந்த பேரிஸ் அவர்கள் தமிழ் மக்களினுடைய இனப்படுகொலை விவகாரம் தொடர்பாக
கருத்து தெரிவித்ததை மறுத்து அது வெறும் பயங்கரவாதத்துக்கு எதிரான செயற்பாடு என்ற அடிப்படையிலே கருத்து தெரிவித்தமையை இலங்கை ஆசிரியர் சங்கம் முற்றாக மறுப்பதுடன் அதனை கண்டிக்கின்றது. அதற்கு காரணம், ஸ்ரீலங்கா தேசத்திலே இனப்பிரச்சனை என்பது புரையோடி போயிருக்கின்ற அந்த இனப்பிரச்சனையின் விளைவாகத்தான் இந்த நாட்டிலே பல்வேறு நெருக்கடிகளை வந்து தென்னிலங்கையும் சரி வடகிழக்கும் சரி இணைந்து அந்த நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அரசியலமைப்புகள் அனைத்தும் சிறுபான்மை மக்களையும் தேசிய இனமாக கருதப்படுகின்ற தமிழ் மக்களையும் ஒடுக்குகின்ற விதமாகவும் அந்த உரிமைகளை கட்டுப்படுத்துகின்ற விதமாகவும் தான் அனைத்துமே உருவாக்கப்பட்டதன் விளைவுதான் இந்த இனப்பிரச்சனை இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதற்குரிய பிரதான காரணமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே பல்வேறு விதமான அகிம்சை வழிகளிலே போராடிய தமிழ் அரசியல் தலைவர்கள் அதன் பின்னர் அவர்களே அந்த கட்டமைப்புக்குள்ளே இருந்து இந்த ஸ்ரீலங்கா தேசத்தினுடைய சமஷ்டி கட்டமைப்புக்குள்ளே இருந்து உரிமைகள் எதுவும் பெற முடியாதென்ற தீர்மானித்ததன் விளைவுதான் ஒரு ஆயுத போராட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த ஆயுத போராட்டம் தொடர்பாக கருத்து தெரிவித்த பொழுது ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் தமிழர்கள் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது என்கின்ற கருத்தியல் மிக தெளிவாக தமிழ் மக்களுக்கான தலைமைகளால் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது. ஆகவே இந்த வரலாற்று உண்மைகளை மூடி மறைக்கின்ற வகையிலே தென்னிலங்கையிலே இருக்கின்ற கத்தோலிக்க திரு அவை இன்று செயற்பட்டு கொண்டிருப்பது என்பது மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் கருதுகின்றோம். உண்மையிலே இந்த ஸ்ரீலங்கா தேசம், ஸ்ரீலங்கா நாடு ஒரு நல்லிணக்கத்துடனும் ஒரு அபிவிருத்தி அடைந்த வகையிலும் முன்னேற வேண்டுமாக இருந்தால் முதலிலே இந்த இன முரண்பாடுகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற விடயத்திலே அரசியல் தரப்புகள் என்ன நிலைப்பாட்டிலே இருந்தாலும் முதலிலே மத தலைவர்கள், அதுவும் பொறுப்பு வாய்ந்த கத்தோலிக்க திரு அவையினர் முதலிலே ஒரு தெளிவான நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. முள்ளிவாய்க்காலிலே பயங்கரவாதிகள் தான் கொல்லப்பட்டார்கள் என்று சொன்னால் இந்த கத்தோலிக்க திரு அவையைச் சேர்ந்த அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் பயங்கரவாதியா, அல்லது தமிழ் மக்களை பாதுகாப்பதற்காக இறுதி வரை இருந்து முள்ளிவாய்க்காலிலே மரணித்த அருட்தந்தை சரத்ஜீவன் அவர் பயங்கரவாதியா என்பதையும் திரு அவை தெளிவுபடுத்த வேண்டும். உண்மையிலேயே மக்களுக்காக சேவை செய்கின்றதன் அடிப்படையிலே அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களோடு இருந்து இந்த யுத்த களத்திலே நின்று அவர்கள் தவிர ஏனைய குருக்கள் கூட அங்கிருந்து மிக இக்கட்டான கட்டத்திலே பணியாற்றி இருந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய சேவைகளையும் அவர்கள் தங்களுடைய உயிர்களை துச்சமாக மதித்து மக்களுக்கு ஆற்றிய சேவைகளையும் கொச்சப்படுத்துகின்ற விதமாக தென்னிலங்கை திரு அவை வெளியிட்டிருக்கின்ற இந்த கருத்தானது வெறுமனே தமிழ் மக்களை மட்டுமல்ல கத்தோலிக்க திருச்சபையை கொச்சப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கின்றது. 2022ஆம் ஆண்டு வடகிழக்கு ஆயர் மன்றம் இது ஒரு இனப்படுகொலை தான் என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக வலியுறுத்தி தெரிவித்திருந்த பொழுதும் அவற்றை கூட கருத்தில் எடுக்காமல் அருட்தந்தை ஜீவந்த பேரிசனுடைய கருத்துக்கு தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற அழுத்தம் காரணமாக மறுப்பு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தென்னிலங்கை சக்திகளை திருப்திப்படுத்துவதற்காக இந்த வடகிழக்கு ஆயர் மன்றத்தினுடைய கருத்தை கூட கருத்தில் எடுக்காமல் செயற்பட்ட தென்னிலங்கை ஆயர் மன்றத்தினுடைய கருத்து வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. ஆகவே இந்த இடத்திலே இந்த இனப்பிரச்சனை, இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடைபெற்ற பல்வேறு பின்புலங்களை ஆராய்ந்து ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளராக செயற்பட்ட ஜீவந்த பீரிஸ் அவருடைய கருத்து ஒரு மிக தெளிவான ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாக நின்று அவர் வெளிப்படுத்திய கருத்தாக தமிழ் மக்களாகிய நாங்கள் கருதுகின்ற அதே வேளை அவருடைய கருத்து தொடர்பாக கொச்சைப்படுத்துகின்ற கோணத்திலே செயற்பட்ட தென்னிலங்கை கத்தோலிக்க ஆயர் மன்றம் அதற்கு தங்களுடைய மனவருத்தத்தை தெரிவித்து உண்மையிலேயே இந்த தமிழ் மக்களுக்கு நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக இனிவரும் காலங்களிலாவது அவர்கள் நல்ல முடிவுகளை எடுத்து அந்த தமிழ் மக்களுக்கான பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கான நீதி கிடைப்பதற்குரிய சகல நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றோம். அதேவேளை இந்த இன அழிப்பு செயற்பாடு தொடர்பாக பல்வேறு தீர்ப்பாயங்களின் ஊடாகவும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. விசேடமாக பிரெட்மன் தீர்ப்பாயம் இது ஒரு இன அழிப்பு செயற்பாடு என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது.
ஆகவே சர்வதேச மட்டங்களிலும் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டது ஒரு இன அழிப்பு என்கின்ற கோணத்திலே அது மிக தெளிவாக விசாரிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கின்ற நேரத்திலே வெறுமனே தென்னிலங்கை சக்திகளை மட்டும் திருப்திப்படுத்துவதற்காக இதே விதமான ஒரு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சர்வதேச விசாரணையை கோரியிருந்த தென்னிலங்கை கத்தோலிக்க திரு அவையினர் அதைவிட மோசமாக பாதிக்கப்பட்ட முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக இன அழிப்பு செய்யப்பட்ட தமிழ் மக்களுக்குரிய விசாரணைகளை மூடி மறைக்க முயல்வது என்பது மிகவும் ஒரு பாரதூரமான ஒரு அநீதியாக நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அந்த வகையிலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு எவ்வாறு நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த கத்தோலிக்க திரு அவையினர் விரும்புகிறார்களோ அதைவிட மிக மோசமாக பாதிக்கப்பட்ட கொத்து கொத்தாக அழிக்கப்பட்ட இன அழிப்பின் மூலம் தமிழர்கள் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டும் இன அழிப்பு செய்யப்பட்ட இந்த தமிழ் மக்களுக்கும் நீதி கிடைப்பதற்கு தடையாக இந்த கத்தோலிக்க ஆயர் மன்றம் செயற்படக்கூடாது என்கின்ற விடயத்தை நாங்கள் இந்த இடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையிலே அவர்கள் தமிழ் மக்கள் தொடர்பாக நடைபெற்ற இன அழிப்பு தொடர்பாக கூறிய மாற்று கருத்தை வாபஸ் பெற வேண்டும். உண்மை நிலையை எடுத்து கூறி அது இந்த அரசாங்கத்தை ஒரு சர்வதேச விசாரணைக்கு கொண்டு போய் அந்த விசாரணையின் மூலமாக கிடைக்கின்ற அந்த தீர்ப்பினூடாக அந்த ஸ்ரீலங்கா அரசு தங்களுடைய நிலைப்பாட்டை எடுப்பதற்குரிய வழிவகைகளை கத்தோலிக்க திருவை அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். சர்வதேச விசாரணை ஒன்றுக்கு முகம் கொடுக்க முடியாமல் இந்த ஸ்ரீலங்கா அரசு ஏன் தயங்குகிறது என்ற உண்மையாவது இந்த கத்தோலிக்க திருவை ஆராய்ந்து பார்த்து அதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ் மக்கள் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும் எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வணக்கம். என்னுடைய பேர் ரத்னசிங்கம் முரளிதரன், வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர். இன்றைய இந்த ஊடக சந்திப்பிலே தென்னிலங்கையிலே சமூக உரிமை இயக்கத்தின் நிகழ்விலே முள்ளிவாய்க்கால் இடம்பெற்றது இனப்படுகொலை என ஆணித்தரமாக வெளியிட்ட ஜீவந்த பீரிஸின் கருத்தை தென்னிலங்கை ஆயர் மன்றத்தின் ஊடக பேச்சாளரான ஜூட் கிருசாந்த பெர்னாண்டோ அவர்கள் அது பயங்கரவாதிகளுக்கு எதிரான போராட்டம் என சொல்லியிருப்பதை வன்மையாக கண்டிப்பதுடன் அதாவது குறிப்பாக ஜூட் கிருசாந்த பெர்னாண்டோ அவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள். அந்த மக்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்ரீலங்கா பேரினவாத இனவாத அரசு 2009ஆம் ஆண்டு முற்பகுதியிலேயே மாத்தளன் பகுதியை பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தியது. 2 நாட்களின் பின்பு அந்த பாதுகாப்பு வலயத்தை அங்கிருந்து மாற்றி தேவிபுரம், சுதந்திரபுரம், வள்ளிபுரம் பகுதியை அங்கு பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்துகின்றது. இந்த பாதுகாப்பு வலயங்கள் ஊடாக பெருமளவான செல்லுகள், விமான தாக்குதலும் பெருமளவான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த இடத்தில் பெருமளவான மக்கள் அங்கு சாவடைந்தார்கள். பிற்பகுதியில் எல்லா மக்களும் ஒருமித்த பகுதியாக அந்த கடற்கரை பகுதியில் அண்மித்த போது மிக பெரும் இனப்படுகொலை இடம்பெற்றது. அந்த வகையிலே ஜீவந்த பீரிஸ் அந்த உண்மைகளை உலகுக்கு வெளிப்படுத்திய போது அதை மறுதளித்து தென்னிலங்கை கத்தோலிக்க ஆயர் மன்றத்தின் ஊடக பேச்சாளரான யூட் கிருசாந்த பெர்னாண்டோ அவர்கள் அதை பயங்கரவாதத்துக்கு போராக சித்தரித்திருக்கின்றார். உண்மையிலே அவருக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். 2009ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 10ஆம் தேதி விடிய காலை 6:30 மணி அளவிலே எனக்கு பக்கத்தில் இருந்த கொட்டில் மீது அங்கு விழுந்த செல்லின் போது 16 பேர் அந்த இடத்திலே ஸ்தலத்திலே பலியானார்கள். அந்த இடத்திலே அந்த குடும்பத்திலிருந்து தப்பப்பட்ட பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை அந்த இடத்தில் நானும் காயப்படுகின்றேன். நாங்கள் காலமே 6 மணிக்கு காயப்பட்டு அந்த முன்பக்கத்தால் மாத்திரம் வைத்தியசாலை கொண்டு செல்ல முடியாமல் எங்களை அந்த இடத்திலிருந்து 4 கிலோமீட்டர் பின்னகர்த்தி வலையமடத்திலிருந்து தான் திருப்ப நாங்கள் மாத்தலுக்கு வருகின்றோம். குறிப்பாக நான் காலமே 6 மணி காயப்படுகின்றோம். நாங்கள் வைத்தியசாலை சேரும்போது மாலை 4 மணி. அப்போ அந்த இடத்திலே அன்று அதாவது 4ஆம் மாதம் 10ஆம் தேதி 2009ஆம் ஆண்டு அன்று மட்டும் கொல்லப்பட்ட வைத்தியசாலைக்கு வந்த புள்ளி விவரங்களின்படி கொல்லப்பட்டவர்கள் தொகை 65 அன்று மட்டும். ஆனால் காயப்பட்டவர்கள் தொகை 150க்கும் மேற்பட்டவர்கள். அந்த அத்தனை விவரங்களும் அதாவது 2009ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து நான் 2004ஆம் மாதம் 20ஆம் தேதி இராணுவம் கைது செய்யும் வரை பொக்கன பகுதியில் இராணுவம் கைது செய்யும் வரையான காயமடைந்தவர்கள் சாவடைந்தவர்களில்
அத்தனை பேருடைய பேரின்பங்களும் என்னிடம் வந்து ஆவணமாக இருந்தது. அவ்வளவு ஆவணங்களும் என்னிடம் 4 மாதம் 21ஆம் தேதி ஓமந்தையில் இராணுவம் தான் பறித்தது. இனப்படுகொலையின் சாட்சியாக நான் இருக்கின்றேன். வெளிப்படையாக சொல்லுகின்றேன், துணிவிருந்தால் அந்த ஜூட் கிருசாந்த பெர்னாண்டோ அவர்கள் என் முன்பெறட்டுக்கும் பகிரங்க விவாதத்துக்கு நான் சாட்சியாக, என்னை போல் பலர் இருக்கின்றார்கள். நான் வந்தது 4ஆம் மாதம் 20ஆம் தேதி மட்டும்தான். ஆனால் யுத்தம் முடிஞ்சது 5ஆம் மாதம் 18ஆம் தேதி. இந்த இடத்துல ஒரு கத்தோலிக்க ஆயர் மன்றமோ அல்லது கத்தோலிக்க குருக்களாக எவராக இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பாக தான் நிற்க வேண்டும். இவர்கள் தென்னிலங்கையை திருப்திப்படுத்துவதற்காக, சிங்கள பௌத்த தேசியவாதத்தை திருப்திப்படுத்துவதற்காக அந்த பௌத்த பேரினவாதத்துக்கு விலை போய் அங்கு கொல்லப்பட்டவர்கள், அதாவது பயங்கரவாதிகளுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த அரசாங்கம் திட்டமிட்டு மன்னர் ஆயிரம் கருத்துப்படி 1,46,679 பேர் கொல்லப்பட்டதாக புள்ளிவரங்கள் இருக்கின்றது. உண்மையிலே அவர்கள் தெளிவாக ஒன்று சொல்லுகின்றேன். நாங்கள் வந்தபோது நான் 4ஆம் மாதம் 21ஆம் தேதி என்ன நிலம்பரம் முகாமிலே அடைத்த போது அங்கு 4 முகாம்கள் இருந்தது. கதிர்காமம் முகாமிலே 40,000 பேரும், அருணாச்சலம் முகாமிலே 45,000 பேரும், ஆனந்தகுமார் சேவா முகாமிலே 47,000 பேரும், ராமநாதன் முகாமிலே 65,000 மக்களும் இருந்தார்கள். அப்போ இவர்களுடைய 70,000 மக்களுக்கு மேல் 2 லட்சம் மக்கள் அங்கே ஏற்கனவே இருக்கிறார்கள். 20க்கு முற்பட உள்ளுக்கு சென்றிருக்கிறார்கள். அப்போ எந்த வகையில் இந்த அரசாங்கம் 70,000 தான் மக்கள் அங்கே இருக்கின்ற சொல்லி மருந்தாய் உணவை அனுப்பியது? இவர்கள் திட்டமிட்டு அங்கு செய்யப்பட்டது இனப்படுகொலை என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக சொல்லி அதை பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக சொன்ன அதாவது ஜூட் கிருசாந்த பெர்னாண்டோவை வன்மையாக கண்டிப்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சரவணன், செயலாளர் தமிழர் மரபு உரிமை பேரவை. அண்மையிலே ஒரு ஊடக சந்திப்பொன்றிலே ஜீவந்த பீரிஸ் அடிகளார் அவர்கள் முள்ளிவாய்க்காலிலே தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்றது ஒரு இன அழிப்புத்தான் என்று சொல்லி உறுதிபட அங்கே அவர் கூறியிருந்தார். அந்த கூற்றை நிராகரித்து இலங்கை ஆயர் மன்றத்தினுடைய ஊடக பேச்சாளராக செயற்படக்கூடிய ஜூட் கிருசாந்த அடிகளார் அவர்கள் அதனை மறுத்து முள்ளிவாய்க்காலிலே இடம்பெற்றது பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்றும் அங்கே கொன்றொழிக்கப்பட்டது பயங்கரவாதிகள் என்றும் அந்த அறிக்கை தனது மறுப்பறிக்கையிலே தெரிவித்திருந்தார். இந்த விடயத்தை நாங்கள் தமிழ் மக்கள் சார்பாக வன்மையாக கண்டிப்பதுடன் இது தமிழ் மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட தமிழ் இனத்துக்கு எதிரான ஆயர் மன்றத்தின் கூற்றாக நாங்கள் கருதுகிறோம். உண்மையிலே இந்த விடயம் தொடர்பாக மறைந்த மதிப்புக்குரிய ஆண்டகை ராயப்பு யோசப்பு அவர்களும் ஏனைய வடக்கு கிழக்கைச் சேர்ந்த 4 ஆயர்களும் 2022 இவர்கள் இங்கே இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை என ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவற்றை எதையும் பொருட்படுத்தாமல் இலங்கையினுடைய ஆயர் மன்றம் இவ்வாறான ஒரு அறிக்கையை எவ்வாறு வெளியிட்டது என்பதை நாங்கள் கேள்வி கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். இவர்கள் இலங்கையினுடைய ஆயர் மன்றத்தின் பிரதிநிதிகள் அல்லாதவர்களா அல்லது வேறு நாட்டினுடைய ஆயர்களாக நீங்கள் பார்க்கிறீர்களா? இவர்களுடைய கருத்து எதுவுமே இதிலே செவிசாய்க்கப்படாமல் தன்னிச்சையாக இலங்கை பெருந்தேசியவாதத்தின் மனநிலையை திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறான ஒரு பக்கச்சார்பான கருத்தை தாங்கள் தெரிவித்திருப்பது தாங்களும் இந்த இனப்படுகொலையாளிகளுக்கு உடந்தையானவர்களாகவே நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே இலங்கையினுடைய ஆயர் மன்றம் தங்களுடைய இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான கூற்றை வாபஸ் பெற வேண்டும் என்று சொல்லியும் இனிமேலும் இவ்வாறான அறிக்கைகள் தமிழ் மக்களை புண்படுத்தாத வகையில் தாங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லியும் இவர்கள் இந்த வரலாற்றை அல்லது இந்த நிகழ்வுகளின் பின்னணியை சரியான முறையிலே ஆய்வு செய்யாமல் அதை பற்றிய புதிய விளக்கங்கள் இல்லாமல் இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பது மக்கள் மத்தியிலே தங்களுக்கு எதிரான மனோநிலையை தமிழ் மக்கள் மத்தியிலே உருவாக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்னுடைய பேர் இன்பம். நான் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினுடைய தலைவரும் தேசிய மீனவ துடைப்பு இயக்கத்தினுடைய யாழ் மாவட்ட இணைப்பாளரும். அண்மையில் எங்களுடைய தெற்கை சார்ந்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்களுடைய கூற்று ஒரு மதிக்கக்கூடியதும் அதே நேரத்திலே வரவேற்று கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே அவருடைய இந்த கருத்தை நிராகரிக்கக்கூடிய வகையில் கத்தோலிக்க தெற்கை சார்ந்த கத்தோலிக்க மன்றம் அவருடைய கருத்தை நிராகரித்து முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்றது ஒரு பயங்கரவாத
த்துக்கான போராட்டம் என்ற ஒரு கூற்றை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு அதை நிராகரிக்கின்றோம். 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆயர் மன்றத்தினுடைய கருத்தானது கத்தோலிக்க திருச்சபையினுடைய நோக்கத்துக்கும் கொள்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஒரு வேறுபட்ட கருத்தாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு நீதியற்ற நேர்மையற்ற வார்த்தையாக நாங்கள் அதை காண்கின்றோம். ஆகவே அந்த கருத்தை அவர்கள் வாபஸ் பெற்று இன அழிப்பு செய்யப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க அவர்கள் தங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டுக்கு ஏற்ற வகையில் செயற்பட வேண்டும் என்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே நேரத்திலே இந்த 2009 யுத்தத்துக்கு பிற்பாடான இன்று வரைக்குமான காலகட்டத்திலே இலங்கையிலே நல்லிணக்கம் சமாதானம் பற்றி அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இவ்வாறான கருத்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இதிலே பல பேரை இனங்கண்டு கொள்வதற்கும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் தெற்கை சார்ந்த பல மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை அமைப்புகள் அல்லது பல அரசு சார்பற்ற சிவில் அமைப்புகள் இந்த நல்லிணக்கம் சமாதானம் பற்றி அதிகமாக பேசுகின்றவர்களை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே அவர்கள் இந்த விடயத்தை வன்மையாக கண்டித்து தமிழ் மக்களுடைய இன அழிப்புக்கு நீதியான கோரிக்கையை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அல்லது நாங்கள் அவர்கள் தொடர்பாக, அதாவது இந்த நீதி நியாயம் பேசுகின்ற இல்லாட்டிக்கு நல்லிணக்கம் சமாதானம் பேசுகின்றவர்களை எதிர்காலத்திலே நாங்கள் நிராகரிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இந்த களம் மாறப் போகின்றது. ஏனென்று சொன்னால் நாங்கள் உண்மையிலே தெற்கிலே பல சிவில் சமூக செயற்பாட்டாளர்களோடும் அல்லது பல அமைப்புகளோடும் இந்த நல்லிணக்கம் சமாதானம் பற்றிய செயற்பாடுகளிலே உரையாடல்களிலே நாங்கள் பங்காளர்களாகவோ இல்லாட்டி கலந்துரையாடல்களாகவோ நாங்கள் கடந்த காலத்திலே செயற்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த சார்ந்த அவர்களுடைய இந்த கூற்று தெற்கிலே இருக்கின்றவர்களுக்கும் ஒரு சவாலாக மாறப்போகின்றது என்பதும் அவர்கள் இதை கண்டிக்க தவறும் பட்சத்திலே அவர்களை நாங்கள் இனங்காண்டு கொள்வதற்கு நல்லொரு சந்தர்ப்பம் என்று கூறி விடைபெறுகின்றேன்.